இது 112 7வது 8வது வசனம். இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம். துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம். சும்மா எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கிதியோன் மாதிரி நிறைய கேள்வியே கேட்டுருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குது? கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்குன்னா எதுக்கு இது எங்களுக்கு மட்டும் நடக்கணும், எனக்கு மட்டும் நடக்கணும்? நிறைய கேட்குறது. யாராவது இறந்துட்டாங்கன்னா, கொஞ்சம் வயசில் இறந்துட்டாங்க, வேண்டியவங்க இறந்துட்டாங்க அப்படி சொன்னாக்க, ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்ற ஒரு இதுக்கு போயிருந்தாங்க. அங்கே போனோன்னு ஐயோ இறந்துட்டாங்களேன்னு சொல்லி அவங்களும் இறந்துட்டாங்க. அது இப்படி துர்செய்தியை கேட்கும்போது நம்ம பயப்படவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கானதை அவர் நமக்கு கட்டாயம் நமக்கு தருவார். அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. அதனால் நம்ம பயப்படுன்ற அவசியமே இல்லை. கர்த்தரை நம்பி திடனாய் இருக்க வேண்டும். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன, பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோசுவாவில் வாசிக்கிற 1:9. பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும். திகைக்க கூடாது. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு வேத வசனம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுது. இந்த வார்த்தைகளை நாம் உள்ளே வைத்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நிறைய நேரம் நமக்கு மறந்து வரும்போது தான் நமக்கு பயம் வருது. அன்று நோடு கூட தான் இருக்கிறார். நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை என்னென்னா, அன்று நீங்கள் கூட இருக்கிறீங்களா, நீங்கள் கூட இருந்தால் போதும், என் கூட இருந்தால் போதும். அடிக்கடி நான் சொல்கிறது அதுதான். ஆண்டு நம்ம கூட வைத்து கொள்ள வேண்டும். அவருக்கும் நமக்கும் நான் தொடர்பை நம்ம எப்போ தள்ளி வைக்கிறோமோ அப்போ நமக்கு எல்லாமே வந்துடும். கலக்கம் வரும், மனக்கிளேசம் வரும், துக்கம் வரும், எல்லாமே வந்துடும். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு ஒரே ஒரு துக்கம் தான் இருக்கும். மற்ற ஆத்மாக்களை குறித்ததான பாரம், அந்த கவலை தான் இருக்குமே இல்லையா, நம்மளுடைய கவலைகள் எல்லாமே போயிடும். ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நம்ம பயப்படணும். ஏலி அவங்களோட மருமகள் அவங்க காலத்தில் அந்த தேவனுடைய பெட்டி பிடிபட்டது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நிறமாச பிரசவத்தில் இருக்கிறாங்க. அந்த பிரசவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் மகிமை போய் பிடிபட்டது அப்படின்னோடனே, தேவனுடைய பெட்டி பிடிபட்டது அப்படின்னு சொன்னோடனே, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டுன்னு சொல்லி துக்கத்தோட பிள்ளை பெற்றாள் அப்படின்னு சொல்லி இக்கபோத்துன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மகிமை நம்மை விட்டு போகும் என்றால் அதுக்கு தான் நம்ம பயப்படணும். ஆண்டவரே, உங்கள் பிரசனம் என்னை விட்டு போகக்கூடாது, என் கூட நீங்கள் இருக்கணும். அதுக்கு ஒன்று தான் நம்ம பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமே ஒழிய வேறு எந்த காரியத்தை கேட்டால் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அங்கே எதாவது ஆயிடுச்சு, இங்கே எதாவது ஆயிடுச்சு, கொரோனா அங்கே வந்துடுச்சு, அவங்க வந்துச்சு சொன்னாங்க, நமக்கும் பயம் வந்துச்சு, எனக்கும் ரொம்ப பயம் வந்துச்சு, அதுக்காக ஒரு இதே போட்டேன். ஆனால் எல்லோருக்கும் வரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதை மாற்றிக்கொள்ள வேணும். அதை உள்ளேயே வச்சுக்கூடாது. அந்த பயத்தை நம்ம எப்பவுமே தக்க வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது என்ன? தேவனுடைய வார்த்தை, விசுவாசத்தை, நம்பிக்கை. இங்கிலீஷில் நல்லா போட்டிருக்கு, ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, பிக்சடாக இருக்குது. அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த உறுதியாக வச்சுக்கணும். கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். உறுதியாய் ஆண்டவர் மேலே நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாமல் திடனாக இருக்கும் பொழுது எந்த செய்தி சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், கர்த்தர் என் கூட இருக்கார். உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன், என்ன வேணாலும் போகட்டும், ஆண்டவர் யார் வேணாலும் என்னை விட்டு போகட்டும், ஆண்டவர் என் கூட இருந்தால் போதும், கர்த்தர் என் கூட இருக்கார், அவர் என்னை நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் செய்வோம். ஆமென்.